ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா நல்ல காரசாரமான நண்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நண்டு கிரேவி, ஒரு கடி ஒரு புடி சமைக்கலாமா? என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, பெரிய வெங்காயம் 2 நம்பர், நண்டு 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், கடலை எண்ணெய், தண்ணி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மசாலா அரைக்க ரெடி பண்ணிக்கிறேன். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து சோம்பு தாளிக்கு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து பொரிச்சிக்கலாம். லைட்டாக வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகட்டும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் பெரிய வெங்காயம் 2 நம்பர் எடுத்தது பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்க கல்லுப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் 3 நம்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிறேன். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வந்து தக்காளி நல்லா கரைச்சி சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மஞ்சள்தூள் வாசனை போட்டோம். நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்ச இஞ்சி, பூண்டு, மிளகு தூள்லாம் நம்ம சேர்த்துக்கிறேன். மிக்சராக நல்லா பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் 2 ஸ்பூன். நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் வாசனை போகட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து நண்டு சேர்க்குறேன். நண்டு வந்து நம்ம எப்பவுமே முதல்ல க்ளீன் பண்ணக்கூடாது. நம்ம வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நண்டு க்ளீன் பண்ணோம். முதல்ல க்ளீன் பண்ணோன்னா வந்து நண்டு வந்து நீத்து போயிடும். அதோடைய செதலெல்லாம் நம்ம செய்யும் போது தான் அதை க்ளீன் பண்ணி நம்ம உடனே செஞ்சிடணும். எப்பவுமே நண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். வந்து நண்டு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நண்டுலேயே வர தண்ணி விடும். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மூடி வைக்கிறேன். வேகட்டும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டு நண்டை வேக வைக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா இறங்கும். திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. நல்லா வெந்துட்டு நண்டு. இந்த ஸ்டேஜில் வந்து
கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ சேர்க்குறேன். சேர்த்து ஒரு கிளறிட்டு நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேன். சூப்பரான நல்ல காரசாரமான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல காரசாரமாக இருக்கு. வாவ், ஃபேண்டாஸ்டிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. சாப்பிடலாம்.